This video sponsored by BuyMode e-shopping. நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணியிருப்போம். அதில் இமோட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்கள். பொருள்கள் எல்லா பொருளுமே இருக்குது. நல்ல விலை குறைவாக இருக்குது. தரமான பொருளாக கிடைக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு நல்லா சுவையாக ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 5-10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்பவும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, இதையும் அதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு ஜாதி பத்திரி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இதையும் அதோடு சேர்த்து போட்டு வதக்கிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இதை சேர்த்து வதக்கி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ அது ஒரு கரைக்கு ஆறட்டும். இப்போ நான் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதனால் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மட்டனை வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், ஏன்னா மட்டனே தண்ணி விட்டு வரும். அதனால் மட்டன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். என் குக்கருக்கு 4 விசில் கரெக்டாக இருந்தது. உங்கள் குக்கரில் எந்த அளவு விசில் வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வேகுது. நம்ம வறுத்து வச்சுருந்த வெங்காயம் மசாலா நல்லா ஆறியிருந்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசிலில் மட்டன் நல்லா பஞ்சு போல் வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூட 100 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நான் இதில் எதுலேயுமே பெரிய வெங்காயம் சேர்க்கலை, எல்லாமே சின்ன வெங்காயம் தான். அதான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது 2 தக்காளி மட்டும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி லைட்டாக வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வதக்கும்போது சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்து அதையும் ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். ஏற்கனவே அதை வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த எண்ணெயோட சேர்த்து வதக்கி விட்டால் போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். அதை தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மட்டனை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை அதோட சேர்த்து மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு கமன்னு வாசம் வருது.
எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், மட்டனில் உள்ள கொழுப்பு எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் நல்லா மிதக்குது. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா